நான் வந்து ராகி வந்து ரெசிபி பண்ணுறேங்க. ராகியை வந்து 2 டேஸ் நைட் ஒரு பகல் வச்சுனிங்கன்னா இப்படி வந்து மொளை கட்டிடணும். ஆனால் ஒயிட்டு காட்டன் கிளாத்தில் தான் பண்ணணும். பாருங்கள் எப்படி மொளை கட்டியிருக்குன்னு பாருங்கள். இது வந்து அவ்வளோ ஸ்டாமினா, எல்லா சத்தும் இதில் இருக்குது. இந்த மாதிரி மழை காலத்தில் அதுவும் ரொம்ப நல்லது. இதில் வந்து நான் 6-7 ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ரெசிபிக்கும் நான் ஒரு ஷார்ட் போடுறேன். ராகியை வந்து நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். அடுத்த நாள் மார்னிங் எடுத்து, மார்னிங்னா ஒரு 9 o'clock 10 o'clock எடுத்து இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத் இருந்தாலும் சரி, பேக்காக இருந்தாலும் சரி போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க. தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக கட்டி வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 days ஃபுல்லாக நைட்டும் அப்படியே இருக்கட்டும், ஒரு நாள் பகலும் அப்படியே இருக்கட்டும். அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எப்படி மொளை கட்டி வந்திருக்குன்னு. இந்த முளையில தாங்க அவ்வளோ ஸ்டாமினா. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். செஞ்சுட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மொளை கட்டாது அப்படின்னால இது வந்து நாட்டு ராகி, அதனால் ரொம்ப மைனூட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.